පෙරදිග කලාපයේ ඇති වී තිබෙන යුද්ධමය තත්ත්වය නිසා යම් ආර්ථික අභියෝග කීපයක් අපිට ඇවිල්ලා තියෙනවා. උදාහරණයක් மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலை காரணமாக நாம் சில பொருளாதார சவால்களை எதிர்நோக்கியுள்ளோம். உதாரணமாக கூறினால் கடந்த பிப்ரவரி மாதம் எரிபொருள் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்டது. ஆனால் மார்ச் மாதத்தில் அது $216 மில்லியன் அதிகரித்தது. ஏப்ரல் மாதத்தில் $368 மில்லியன் செலவானதுடன் இந்த மே மாதத்தில் $522 மில்லியன் செலவாகும் என நாம் மதிப்பிட்டுள்ளோம். அதன்படி பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு சுமார் 6 மடங்கு அதிகரித்துள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலேயே பொருளாதாரத்தை முகாமித்துவம் செய்ய வேண்டியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தரவுகளின்படி ஒரு லிட்டர் டீசலின் உற்பத்தி செலவு சுமார் $720 ஆனால் நாம் ஒரு லிட்டரை $392 வழங்குகின்றோம். அரசாங்கம் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் $100 சுமையை தாங்குகிறது. அப்போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு $492 கிடைக்கிறது. அங்கேயும் அவர்களுக்கு பாரிய நட்டம் ஏற்படுகிறது. கடந்த காலங்களில் முறையான முகாமைத்துவம் இல்லாததால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு ஏற்பட்ட சுமார் $84 பில்லியன் நட்டத்தை தற்போது திரைசேரி பொறுப்பேற்றுள்ளது. எனவே இவை தொடர்ந்தும் நட்டமடைய இடமளிக்க முடியாது. ஏனெனில் அது மீண்டும் திரைசேரிக்கு சுமையாக அமையும். மின்சார கட்டணத்தை பொறுத்தவரையில் எரிபொருளுக்கான உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் மின்சார கட்டணத்திலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இம்முறை மின்சார கட்டணத்தை 18% அதிகரித்த போது 95% பாவனையாளர்களுக்கு அந்த அதிகரிப்பு பாதிக்காத வகையிலேயே நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். சுமார் 5% இந்த அதிகரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். சாதாரண மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் இதனை செய்யவே நாம் முயற்சிக்கின்றோம். எனினும் தொடர்ச்சியாக திரைசேரியிலிருந்து நிதியை வழங்கி மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை பராமரிக்க முடியாது. எனவே அவற்றை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதுடன் மக்களுக்கு பயன் கிடைக்கும் வகையில் முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். டிட்வா அனர்த்த நிலைமையின் பின்னரான புனரமைப்பு பணிகள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களை மீள்குடியேற்றும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இன்று நடைபெற்ற நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்டறிந்து கொண்டார்.